யூஜிடிஆர் பிஆர்டி எக்ஸாம் தகவல் நேரடி தினம் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆனிச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க அதற்கான ஒரு ப்ரெடிக்ஷன். இது வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மேஜருக்குரியது, தமிழ் மேஜருக்குரியது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து அப்புறம் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேஜர் வந்து ஆக்சுவலாக டோட்டல் வேக்கண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 377 வேக்கண்ட் இருக்கு இங்கிலீஷ்க்கு. சரிங்களா? அந்த 377 வேக்கண்ட்ல எவ்வளோ பேர் எந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ், ஓகேவா, அதாவது நம்ம ஒரு 5 மார்க்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா, 116லேருந்து 120க்குள்ள எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தென் அடுத்தது 111லேருந்து 115க்குள்ள, ஓகேவா. அடுத்தது 106லேருந்து 110, அடுத்தது பார்த்தா 101லேருந்து 105, அடுத்தது 96லேருந்து 100 வரைக்கும், 91லேருந்து 95 வரைக்கும், 86 to 90, 81லேருந்து 85. ஸோ இது வரைக்கும் இது கீழே மார்க் வாங்கினவங்க அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து மிக குறைவாக தான் இருக்கும். ஸோ இப்போ அப்படின்ற பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸோ இந்த 116 வந்து 120 45 கேண்டிடேட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11லேருந்து 15 வரைக்கும் 94, ஓகே, 106லேருந்து 110 வரைக்கும் 198 நம்பர்ஸ் வந்து இதில் இருக்காங்க. ஸோ 101லேருந்து 105 376 பேர். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 96லேருந்து 100 வரைக்கும் 601, 91, 95, 775, 86லேருந்து 90 வரைக்கும் 980. அதே மாதிரி 89, 80, 987 கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்காங்க. ஆனால் டோட்டல் வேக்கண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 177 வேக்கண்ட் தான் டோட்டலாகவே இருக்கு. சரிங்க, நேரடி தினமே பார்த்தோம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 41,000 பேர் வந்து இந்த எக்ஸாம் எழுதுனாங்க. கிட்டத்தட்ட 3,000 பேர் வந்து எலிஜிபிள் டெஸ்ட்ல வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி 3,000 ரேஞ்சில் வந்து எலிஜிபிள் டெஸ்ட்ல வந்து அவங்க ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் முக்கியமான விஷயம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த 377 பேர் வந்து வேக்கண்ட் வந்து கேட்டகரி வைஸ் தான். ஒரு இண்டிவிஜுவலா வந்து எதுவுமே ஒரே ஒரு கேட்டகரி 377 கிடையாது. இது கேட்டகரி வைஸ் வந்து டிவியேட் ஆகும். அப்ப நீங்க வந்து இதுல எந்த ரேஞ்சில் இருக்கீங்க, உங்களுக்கு இந்த கேட்டகரியில அந்த ஜென்ரல்ல வருதா இல்ல எந்த கேட்டகரியில நீங்க வரீங்க அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப 45 பேர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 45 பேர் வந்து ஜென்ரல்ல இருக்காங்களா இல்ல வந்து ஓசில இருக்காங்களா இல்ல வந்து எம்பிசிலையா பிசிலையா அப்படின்றத நம்ம பார்க்கும்போது அந்த இது வந்து நமக்கு தெரியும் கண்டிப்பா. இப்ப 116 120 வரைக்கும் இருக்கிற கேண்டிடேட்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த இதுக்குள்ள வரீங்க அப்படின்றத பாருங்க. அப்ப நம்மளுக்கு அந்த வேக்கண்ட் வந்து கரெக்டா வந்து நம்மளுக்கு கரெக்டா ஃபில் ஆகுமா, ஓகேவா, அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, கண்டிப்பா வந்து 100க்கு மேல 90க்கு மேல இருந்தாவே கண்டிப்பா வந்து இருக்க வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப உங்க மார்க் வந்து பாருங்க. ஏன்னா டோட்டலா நமக்கு தெரியும், அவங்க இண்டிவிஜுவல் மார்க் தான் தெரியும், இதுல யாரு அப்படின்றதான் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ ஆனா பட் எவ்வளவு பேர் இதுல இருந்து இவ்வளவு பேர் எவ்வளவு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அப்படின்றது நம்மளால தெரியாது. ஸோ இந்த மாதிரி யூடியூப் சேனல் வந்து கண்டிப்பா எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஸோ அதை வச்சு ஓரளவு நம்மளால கெஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப நான் வந்து இப்ப இந்த மேஜருக்கு இங்கிலீஷ் மேஜருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதே மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு மேஜருக்கும் நம்ம இது மாதிரி ஃபைண்ட் பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம். தென் இதில் வந்து மார்க் பேஸ் பண்ணி அதே மாதிரி சிவி லிஸ்ட் நம்மளுக்கு சிவி லிஸ்ட்டுக்குள்ளே போவோம். பட் சிவி லிஸ்ட்டுக்குள்ளே போனாலும் பட் நம்மளால போஸ்டிங் வாங்க முடியாது. அது மாதிரி கேட்டகரிலாம் வந்து நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ உங்களோட மார்க் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ தென் எவ்வளோ அந்த கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பாருங்க. ஸோ அந்த வேகன்சியில்
உங்களுக்கு வந்து வருமா அப்படின்றத நீங்க வந்து கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு தகவல் சொல்லி மேக் பண்ணுது. கண்டிப்பா இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவல் வந்து நம்ம சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.